வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 5 வருஷமாக ட்ரிப்பு போட்டு அதில் உப்பு கட்டிக்கிச்சு. அந்த உப்பை நம்ம எப்படி டைல்யூட் பண்ணி கான்சன்ட்ரேட் ஆசிட் வச்சு எப்படி கரைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம காட்டுக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 5 வருஷமாகவே நல்லா தண்ணி வந்துட்டு இருந்தது. இப்போ உப்பு கட்டி போகிறதுனால நம்ம கான்சன்ட்ரேட் ஆசிட் வச்சு கரைக்க போகிறோம். அந்த உப்பை ட்ரிப்ளிகேஷன் ஓஸில் நானும் எங்கள் பாப்பாவும் காலையிலே கிளம்பி வந்தாச்சு. அப்படியே குச்சி காட்டு வழியாக போய் அங்கே பைப் இருக்குது, அந்த பைப் எடுத்துகிட்டு வந்து ஆசிட் உள்ளே கொட்டி இப்படி ஒரு ட்ரிப்ளிகேஷன் ஓஸ் உள்ளே 3 கட்டி உள்ளே எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே காட்டுக்குள்ளே போய் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் எல்லாம் உடச்சி கீழே போட்டு வரப்பில் போயிட்டுருக்கோம். காலையிலே இப்போ பிளான் பண்ணிட்டோம். இன்றைக்கி மொதல் வேலையாக ட்ரிப்பு ஓஸ் கழுவி நீட்டாக சொட்டு நீர் பாசனம் போடணும்னு பிளான் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க குச்சித்தலெல்லாம் உடச்சி அப்படி கீழே போட்டோன்னா கிழங்கு நல்லா க்ரோத் ஆகும். அதனால தான் இன்றைக்கி அப்படியே போயிட்டுருக்கோம். வரப்பில் எங்கள் பாப்பாவும் கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு நான் எங்கள் பாப்பாவும் 2 பேரும் காட்டில் கடைசியில் எங்கள் பைப் போட்டு வச்சுருக்கோம். அந்த பைப் எடுத்துகிட்டு போய் ஆசிட் ஊற்றி அந்த ட்ரிப்ளிகேஷன் இருக்க ஆசால்ட்டை நம்ம கரைக்கிறோம். இதை வந்தாச்சு. இந்த இருக்கிற இந்த பைப் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி ஆசிட் விட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க செல்வன் அண்ணா வர சொல்லியிருந்தோம். அண்ணனும் வரேன்னு சொல்லிட்டாப்புல. அவ்வளோதான், நம்ம காட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு போகிறோம். 4-5 வருஷம் ஆனாலே இந்த மாதிரி உப்பு தொந்தரவு எல்லாத்துக்கும் கரெக்டாக ட்ரிப்ளிகேஷனில் அந்த ஒரு சால்ட்டு அடைச்சின்னா கரெக்டாக சொட்டு போடாது. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து ட்ரிப்ளிகேஷன் ஓஸை வந்து நம்ம கழுவி டிசால்வ் பண்ணி விட்டோம். சால்ட்டை கரெக்டாக அந்தந்த ட்ரிப்பில் கரெக்டாக தண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆகவே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி செஞ்சு பார்த்துடலாம். அதுக்கு தேவையானது இந்த ஓஸ் 2 இன்ச் ஓஸ் எடுத்துகிட்டு போய் மரத்தில் அப்படியே 2 பக்கமும் தலைவில் தூக்கி கட்டிடணும். தூக்கி கட்டிட்டோம்னா அதில் ஆசிட் விட்டு நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தென்னை மரத்தில் வந்து ஒரு பக்கம் தூக்கி கட்டுறோம். இதுதான் எங்கள் அண்ணன் செல்வாங்க. அதுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு போய் அதுக்கு அந்த ஃபனல் மூலயமா கரெக்டாக ஊற்ற போகிறோம். ஆசிட் ஊற்றுறோம். அந்த பைப் ஒரு தலைவில் கரெக்டாக 2 தடவை மேலே தூக்கி கட்டிடணும். மேலே தூக்கி கட்டிட்டோம்னா கரெக்டாக ஆசிட் ஆனது பைப்புக்குள்ளே கரெக்டாக கீழே தழுவாக இருக்கும். கரெக்டாக ஆசிட் ஊற்றியாச்சு. இப்போ மேலே 2 தடவையும் மேலே தூக்கி கட்டிடணும். ஏதோ ஒரு மரமோ இல்லை ஏதோ ஒரு 2 தூக்கி இப்படி கட்டிட்டோம்னா 3 ஓஸ் கரெக்டாக அது இன்செர்ட் ஆகி ஒரு பக்கம் உள்ளே விட்டு ஒரு பக்கம் வெளியே எடுக்கணும். அப்படி பண்ணுறப்ப நமக்கு அந்த ஓஸ் வழியாக உள்ளே போய் அந்த உள்ள இருக்க ஆசிட்லாம் அப்படி க்ளீன் பண்ணி எடுத்துடும். ஒரு தளவில் நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒன்று கயிறு கட்டி அப்படி இழுத்துட்டு போனோம்னா நல்லாவே க்ளீன் ஆகிடுது. இனிமேல் ட்ரிப்ளிகேஷனில் வழியாக நல்லா சொட்டு போடும், நீர் போடும். நமக்கு விதைகளுக்கு நல்லா முளைச்சி வரத்துக்கு நல்லா நீர் ஓட்டம் நல்லாவே இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிம்பிளான மெத்தட் தான். ஓஸ் இது வழியாக உள்ள விட்டு ஆசிட் மூலிமா அப்படி கரைச்சி எடுத்தோம்னா அந்த சால்ட்டு கரைஞ்சிரும். அந்த நிப்பிளில் அடைச்சிட்டு இருக்க ஆசிட்லாம் கரைஞ்சிரும். யார் யார் விவசாயம் பண்ணியிருக்கீங்களோ அவங்களும் ஒரு லைக் போடுங்க. யார் யார் விவசாயம் பிடிக்குமோ அவங்களும் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.